மக்களே டே 10 ஹோட்டல்லேருந்து கிளம்பி வெளியே போகிறோம் வெற்றிகரமாக. இன்றைக்கி 10வது நாள் எங்கே போக போகிறோம்னா இங்கே இருக்கிற லோக்கல் சர்ச்சஸ்க்கு. ஸோ என்னென்ன சர்ச்சுன்னு அடுத்தடுத்து பார்ப்போம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நேற்று நைட்டு உங்களுக்கு நான் காமிச்சேன் எவ்வளோ பிஸியாக இருந்தது. இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை காலையில் வெறிச்சோடி போய் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து வெள்ளிக்கிழமை ஹாலிடே இல்லாட்டியும் இங்கே ஒரு 12 மணிக்கு மேலே தான் எல்லா கடையும் திறக்குது, எல்லாருமே எழுந்திருக்கிறாங்க. நைட் லைஃப் தான். ஹீட்டுங்கிறதுனால ப்ளஸ் டஸ்ட் அலர்ஜி. நைட்டுனா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பிள்ளைங்களும் பரவாயில்ல முழிச்சிருக்குதுங்க. நம்மெல்லாம் 7-8 வயசில் இருக்கிறப்ப குப்புறப்படுத்தி தூங்கிடுவோம். இங்கே அப்படி இல்லை. 10வது நாள் இன்றைக்கி. நாளைக்கு கிளம்ப வேண்டியதான் ஊரை பார்த்து. சோறு சாப்பிட்ணும். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இந்த சர்ச்சுக்கு பேர் அபு சர்கா சர்ச், லொக்கேட்டட் இன் கைரோ, ஈஜிப்டில் இருக்குது. ஸோ இதோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை இயேசுவும் அண்ட் தென் மேரி மாதா, அதுக்கப்புறம் ஜோசப், இவங்க எல்லாரும் குழந்தை வந்து இயேசுவை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே வந்து இருந்திருக்காங்க. அப்போது இங்கே வந்து இருந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்காங்க. அந்த இடம் தான் இப்போ வந்து சர்ச் கட்டி, அதாவது 4th செஞ்சுரியிலேருந்து தான் இதை சர்ச் கட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது எல்லாத்தையும் தான் பார்க்க வந்திருக்கோம். பக்கத்துலேயே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங் ஏரியா எல்லாமே இருக்குது. எஸ், கைடு இல்லை. எங்களுக்கு தெரியும். என்ட்ரி டிக்கெட்ஸ் எதுவும் கிடையாதுன்னு போட்டுட்டாங்க. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இதான் சர்ச்சோட அவுட் சைட் வால். எல்லாரும் பாருங்களேன், அந்த ஒரு டூரிஸ்ட் குரூப்பு ஒரு கொடையோடு நிற்கிறாங்க. கொடியோட ஏன்னா மிஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காண்டி. ஒரு பெரிய இடம் மக்களே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி அடுத்து ஃப்ரைடேங்கிறதுனால வேறு உங்களுக்கு எப்படின்னா ஃபுல் பிஸியாக இருக்கும். ஸ்கூல் லீவா. I think it will be the entrance. So, சர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. Yes. It's a St. George Church. மக்களே, இந்த எஜிப்த் ஹைரோவில் பாருங்க, இந்த நாடு எவ்வளோ ஒரு நல்லிணக்கமான நாடுன்னு பாருங்க. இது ஒரு கிறிஸ்டியன் சர்ச், இது ஒரு முஸ்லீம் நாடு. எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ஒரு பாகுபாடும் இல்லை. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு காட்டின மற்ற அந்த பழைய கிரீக் அந்த சைவ சமயம் மாதிரி கும்பிடு அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஒரு உடைச்சி கிடச்சி இல்லை. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சோட இருக்கிறது, ஒரு சைவ கோவிலோட இருக்கிறது சேனல். இங்கே பாருங்க, பெரிய கிணறு போல. இல்லை கீழே போகிறது அண்டர் கிரவுண்ட். Everybody go inside and then come back. பழைய சலமான் பழைய செருப்பு முழு செருப்பு
மக்கள் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வீக்கெண்ட்ஸ் லீவுங்கிறப்ப எல்லாரும் பயங்கரமாக வராங்க. எங்கே மேலே போக போகிறோமா? வந்து டயர்ட் ஆகிட்டோம் மக்கள். நாங்கள் வந்து வந்து குழந்தை இயேசு இருந்த கோயில்னு சொல்லி வந்துட்டோம். அது வந்து செயின்ட் ஜார்ஜ் சர்ச்சு. அதுலேருந்து வெளியே வந்து லெஃப்ட் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒன்று போகுது பாதாளத்தில். எஸ், இதுதான் நம்ம போக வேண்டிய சர்ச். அப்படியே ஒரு செகண்ட் நில்லுங்க. ஸோ நம்ம போக வேண்டிய இடமெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கு போல. ரெண்டு சைடும் புக்ஸ் இருக்கு. குட்டியா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அதான் கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி. மேபி இது வந்து முன்னாடி வந்து இது ரோட் லெவல்ல இருந்திருக்கலாம். என்ன போட்டிருக்கு? இட்ஸ் ரிட்டன் இன் அரபிக். செயின்ட் ஜார்ஜ் அது செயின்ட் ஜார்ஜோடது. ஹேங்கிங் சர்ச்சும் அபுசேகர் எல்லாம் இதுக்குள்ளே தான் சுற்றி. இது வந்து சர்ச் ஸ்ட்ரீட், இதுக்கு பேரே. சொவீனியர் ஷாப் இருக்கு, ஜுவல்லரி அண்ட் கிஃப்ட். இதுக்காண்டி தான் இந்த ஃப்ளாகை வந்து பிடிச்சிட்டே போகிறாங்க, மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. இது வந்து ஓல்டு கைரோ பஜார். யாராப்பா அதெல்லாம் இப்படி கத்திட்டு. நம்ம ரைட் சைடு எடுத்து போகணும் மக்களே. இவ்வளோ ஒரு குறுகிய சந்து ரோடு போகிற இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்களா முன்னாடி? மேலே பாருங்க, குழந்தை இயேசுவோட மாதா. இங்கே இதான் சர்ச்.
இதான் மக்களே. சர்ச்சுக்குள்ளே போகிறோம் மக்களே. கீழே பாருங்க, கிளாஸ் என்ட்ரன்ஸ்லேயே கிளாஸ். இவங்க தான் அந்த 2 பேர். இந்த கதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன் மக்களே. திரை போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது பாருங்க. அதான் போகலை, எல்லாரும் வந்து ஒர்க்காடுறாங்க. மேபி இப்போ இது நடக்க போகுது போல. அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாக அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. குடியிருந்துருக்காங்க அண்டர் கிரவுண்டில். பயந்து தானே வந்திருக்காங்க அங்கேருந்து, ஜீசஸை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த 2 பேர் தான் அவங்கள காப்பாற்றி வச்சுருந்தது. நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த 2 பேர் தான், இவங்க 3 பேருக்கு, ஜீசஸ்க்கு, மாதாக்கு, ஜோசப்க்கு காப்பாற்றி வச்சுருந்தாங்க. இவங்களோட பேரில் தான் இந்த சர்ச் இருக்கு. செயின்ட் சர்கஸ் அண்ட் பச்சஸ், 3rd century. இந்த 2 பேர் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆட்கள். அவங்கள கடைசியில் கொலை பண்ணிட்டாங்க. இந்த 2 பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால. These 2 are from the greatest army commanders. The emperor wanted to know who the Christians were in his army, so he ordered to all the army commanders and soldiers to sacrifice the idols, but the 2 saints refused. The emperor ordered to take off their military rank and their clothes and wear them the women's clothes and put a shackle in their necks and drive in front of the soldiers to mock them, but they insisted on their Christianity. The emperor ordered to go on the governors to Syria to torture them, who brutally tortured them, then put Saint Sergius in prison and tortured Saint Sergius, and he martyred. Then he sent Sergius to Rusafa, where he martyred after his friends by 6 days. Moreover, Saint Sergius was appointed by his company and told him about the glory of them. They became the ancestors for the Roman Christian soldiers, and they built a church for them in Rufasa. The church celebrated for Saint Sergius in the Rite of Baba and Court of Baba. முன்னாடி வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு எல்லாருக்கும் அப்போஸ் தானே ஜூயிஸு. அப்போ ஆர்மியில் இருந்த கிறிஸ்டியன்ஸை வந்து யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு இருந்த ஐடல்ஸ், அதாவது சிலைகளை கொடுத்துட்டாங்கன்றப்ப இவங்க 2 பேர் மட்டும் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெஃப்யூஸ் பண்ணவும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, என்ன செய்வாங்க, கொலை பண்ணுவாங்க. டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இவரோட புதைச்சிருக்காங்க. இவரோட பேர் வந்து த பாடி ஆஃப் த பாடி உள்ள இருக்கா என்ன, செயின்ட் பேச்னோவா, ஐ டோன்ட் நோ, 12th centuryல. ஜூயிஸுக்குன்னு இங்கே ஈஜிப்டில் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இன்னும் மிச்சம் வச்சுருக்காங்க. என்ன இருக்குது இதில்? த சேம் மேப். இதுதான் ஈஜிப்டோட மேப்பு. மேலே அலெக்சாண்ட்ரியா, நம்ம நேற்று போனோம். நைல் நதி அங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. நைலை சுற்றி மட்டும்தான் உங்களுக்கு க்ரீனிஷ் கிடைக்கும். ரெட் சி இந்த பக்கம், மேலே மெடிட்டேரியன் சி, நடுவில் சூயஸ் கெனால். அவங்களோட 2 ஈஜிப்டுக்கும் நடுவில் தான் போகுது. எப்படி வந்திருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. பேக் டு ஜெருசலம், ஜெருசலத்துலேருந்து எப்படி இங்கே வந்தாங்கன்னு. மக்களே, நம்ம எப்படி இங்கே கிறிஸ்டியனுக்கு ஜீசஸ் சொல்கிறோமோ, அவங்க வந்து மோசஸ் சொல்கிறாங்க. ப்ராஃபட் மோசஸ். ஜூயிஸ். அது லெஃப்ட் சைட். This is the area who is the synagogue.
to explain very, very funny story. Vamos a ver la iglesia de Santa Bárbara. மோசஸ் குழந்தையா இருக்கிறப்ப வந்து இருந்த இடம். அதான் உள்ள. ஒரு குட்டி 4 அடி நம்ம வீட்டை சுற்றி நடக்கிற சந்து அளவு தான் இருக்கு. அதில் பாருங்களேன், முன்னாடி இதில் தான் மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. வேளாங்கண்ணி மாதிரி தான் இருக்கு. ஓல்டு கைரோ பஜார் நான் போகும்போதே உங்களுக்கு காமிச்சேன். நாங்கள் அந்த கஃபே ஷாப்பில் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு இதில் ஃபுல்லாக உங்களுக்கு வேணுங்கிறத ஏதாவது வாங்கிக்கலாம். மக்களே, இப்போ நாங்கள் அந்த ஜூஸோடது அப்புறம் குழந்தை இயேசு இருந்த இடமெல்லாம் பார்த்துட்டு மறுபடி செயின்ட் ஜான் சர்ச் வழியாகவே வெளியே வந்து ஹேங்கிங் சர்ச்சை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதில் என்னென்னா, இது வந்து இப்போ ஃப்ளோர் மேலே இருக்குது. அது எல்லாம் அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. இல்லை ரோடு இப்போ ஒழிச்சிருக்கிற மாதிரி அது ஒன்று. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ரோடு நமக்கு உயர்ந்துருச்சாலும் தெரியலையே. ஃபுல் க்ரௌட் மக்களே, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பக்கா க்ரௌடு. மேபி அண்டர் கிரவுண்டாலேயும் போகிறதுக்கு வழி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஹேங்கிங் சர்ச்சு நாங்கள் தெரியாமல் வெளியே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் கைடு இல்லாமல் இல்லை வரோம். இங்கே பார்த்தா கூட்டம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் பேர் தான் நடந்து வராங்க. காப்டிக் மியூசியம் மக்களே. மியூசியமுக்கு வெளியே செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளோட சர்ச் தான் அங்கே தூரமாக தெரியுது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். மியூசியம்குள்ளே போகலை, டயர்ட் ஆயிடுச்சு மியூசியம் பார்த்து. வெயில். இந்த ஓரமாக நடப்போமா? ஆமாடி, இங்கே பாருங்க அண்டர் கிரவுண்டு. இங்கே பாருங்க மக்களே, பக்கா ஆளா. ஆக்களுக்கு சொல்லுவோம், நீங்கள் 35 நடந்து பார்த்துருங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினோட பிளாட்ஃபார்ம், எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்கு. மெட்ரோ மக்களை போடுறதுனா இல்லை. We are to the hanging church. Okay. ஸோ ஃபைனலாக உள்ளே போகிறோம் மக்களே. எல்லாமே மரத்தால் தான் செஞ்சுருக்காங்க. மேலே சர்ச் உள்ள வந்துட்டோம். الزور واخد بالك مش مع بعض زي راسك. الناس اللي قاعده مش مع بعض زي ياخد بالك
الكنيسة فقط. Regular night.